ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்காக பிரார்த்தனை செய்வதை என்னுடைய பெற்றோர்களான தாய் தந்தையருடைய ஆசீர்வாதத்தினாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற என்னுடைய சாய்நாதருடைய வாழ்த்துக்களாலும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பினாலும் இந்த பிரார்த்தனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி வருகிற ஒரு நல்ல பணியை அடியேன் செய்து வருகிறேன். அந்த வகையில் சாய்நாதருடைய நாமங்களை பூஜித்து அதை கண்டிப்பாக மனதில் வைத்துக்கொண்டு இருத்திக்கொண்டு இந்த பிரார்த்தனைகளை செய்தோமானால் ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்கின்ற இந்த பிரார்த்தனையில் நான் மட்டுமல்ல, என்னை சார்ந்து இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் பல ஆயிரக்கணக்கான அன்பர்கள் இருக்கிறார்கள். அந்த அன்பர்கள் அனைவருமே நாம் செய்கின்ற இந்த பிரார்த்தனைக்கு உறுதுணையாக இருந்து எப்படி ஊர்கூடி தேர் இழுப்பார்களோ அதுபோல இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரம் என்கின்ற ஒரு நல்லதொரு தேரை இழுப்பதற்கு அவர்களும் கூட ஒத்துழைக்கிறார்கள். அதனாலே இந்த தேர் அழகான முறையில் பவனி வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் உலகெங்கிலும் இருக்கிற சாய் பக்தர்களுக்கு ஏதோ ஒரு சில பிரார்த்தனைகளை நல்ல விதமாக நிகழ்த்தி அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைகிற ஒரு நல்ல ஒரு ஆத்மாவாக இருக்கிற வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பாபா என்னை எப்படி தத்தெடுத்து கொண்டார் என்று நிறைய அன்பர்கள் என்னை கேட்கிறார்கள். அதற்கான பதிவாகவே இந்த பதிவை நான் எடுக்கிறேன். சிறு வயதிலே நான் குழந்தைகளோடு விளையாடுகின்ற பொழுது கோவில் கட்டி விளையாடுவது பழக்கம் எனக்கு. ஆகையினாலே இந்த கோவிலை கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்தது என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. அதுபோல பல ஆண்டுகளாக தெய்வங்கள் என்பது இல்லை, தெய்வங்களே இல்லை, கடவுள்கள் இல்லை. கடவுள் என்பது ஒன்றாகத்தான் இருக்க முடியும், ஒன்றே குலமாக இருக்க முடியும், ஒன்றே தெய்வமாக இருக்க முடியும். சக்தி என்பது ஒன்றாகத்தான் இருக்கும். அது ஆணாகவோ பெண்ணாகவோ அலியாகவோ யாராகவோ இருந்தாலும் கூட சக்தி என்பது ஒன்றுதான். எந்த நாட்டிற்கும் எந்த வீட்டிற்கும் எந்த மனிதனுக்கும் எந்த மதத்தினருக்கும் ஒன்றாகத்தான் இருக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையிலே ஆணித்தரமான ஒரு கொள்கையிலே நான் இருந்ததினால் பல ஆண்டுகளாக நான் இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தை கூட்டு பிரார்த்தனை செயல்களை தொடர்ச்சியாக குமுதம் பத்திரிகை இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த குமுதம் பத்திரிகையில் கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக அதை பார்த்து அதிலே ஒரு அரை பக்கம் இருக்கிற அந்த விளம்பரத்திலே குமுதம் கூட்டு பிரார்த்தனை குழு என்று ஒன்று இருக்கும். அதிலே யாருக்கு பிரார்த்தனை தேவையோ அவர்களுடைய பிரார்த்தனை குறிப்பிட்டிருக்கும். அதற்காக அதை படிக்கிற அன்பர்கள் ஒவ்வொருவரும், அந்த வாசகர்கள் ஒவ்வொருவரும் அதற்காக பிரார்த்தனை செய்வார்கள். அது மிகவும் மேலானதாக இருந்தது. இன்றைக்கு அது வருவதில்லை, ஏனோ தெரிவதில்லை. ஆனாலும் கூட என்னுடைய மனதிலே அந்த ஒரு செயல் ஆணித்தரமாக பதிந்து அதன் மூலமாக நான் இந்துவாக இருந்தாலும் கூட எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொண்டு எல்லா அன்பர்களையும் ஒருங்கிணைத்து பல ஆண்டுகளாக நான் கூட்டு பிரார்த்தனையை தெரிந்தோ தெரியாமலோ செய்து வந்ததின் காரணமாக பாபா என்னை தத்தெடுத்து கொண்டார். அவரை நான் சிக்கன பிடித்து கொண்டேன். அதன் மூலமாக இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான அன்பர்களுக்கு என்னுடைய குழுவினாலே என்னை போன்ற ஒத்த கருத்தையுடைய சாய் சொந்தங்களை இணைத்து கொண்டு உலகெங்கிலும் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் இருக்கிற அன்பர்களுக்கு இந்த பிரார்த்தனையை வெற்றிகரமாக நம்மால், என்னால் அல்ல, நம்மால் இது நிகழ்த்த முடிகிறது என்று சொன்னால் அதற்கான காரணம் சாய்நாதரும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பர்களும் தான் காரணம் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். அந்த வகையிலே நான் சொல்லுகிற பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையினுடைய அதாவது பரிகாரங்கள் சில மந்திரவாதிகள், சில தந்திரம் செய்கிறவர்கள், தாந்திரிகர்கள் எல்லாம் நல்லவிதமாக செய்வார்கள், அனுபவம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் கூட எந்த அனுபவமும் எதுவும்
அதிகமாக இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தாலும் கூட இந்த அனுபவம், அதாவது பாபாவுடைய அனுபவம் ஒன்றையே முழுமுதற் காரணமாக கொண்டு அதையே ஒரு பெரிய ஆழம் விழுதாக பிடித்து கொண்டு அதன் மூலமாக நான் தெரிவிக்கிற சிறு சிறு பிரார்த்தனைகள், உதாரணமாக எங்கோ ஒருவர் இருப்பார் வெளிநாட்டில், அவருக்கு ஒரு பிரார்த்தனைக்காக ஒரு பரிகாரம் சொல்வேன். நீங்கள் போய் அந்த உங்களிடத்தில் இருக்கிற உங்கள் அருகாமையில் இருக்கிற பாபா கோயிலுக்கு செல்லுங்கள். அங்கே இருக்கிற சிலையினுடைய காலை, பாபாவுடைய காலை பிடித்து விடுங்கள். பாபாவுடைய, அதாவது தாத்தாவுடைய பாதத்தை பிடிப்பது போல பிடியுங்கள். காலை பிடித்து விடுங்கள், உங்கள் கடன் தீரும். காலை பிடித்து விடுங்கள், உங்கள் கவலை தீரும் என்று சொல்லுவேன். அவர்களும் பிடித்து விட்டு ஒரு வாரத்திலே, ஐயா நீங்கள் பிடித்து விட சொன்னீர்கள், என் குறை தீர்ந்தது என்று சொல்வார்கள். அதுபோல ஒவ்வொரு பிரார்த்தனையும் சின்ன சின்ன பிரார்த்தனையாக சின்ன சின்ன பரிகாரமாக சொல்வேன். உதி கொடுப்பேன். உதியை விட ஒரு பெரிய மந்திரமோ ஒரு பெரிய தாந்திரிகமோ ஒரு பெரிய தந்திரமோ இருக்க முடியுமா உலகத்திலே? பாபாவுடைய உதியை விட ஒரு பிரசாதம் உலகத்தில் இருக்க முடியுமா? பாபாவுடைய பிள்ளைகள் சொல்லுகிற மந்திரத்தை விட பெரிய மந்திரம் ஏதாவது இருக்க முடியுமா? அதுபோல அவர்களுக்கு இதெல்லாம் சொல்லி சொல்லி அவர்கள் அதிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக நம்மை அணுகினால் அதைவிட மகிழ்ச்சி எதுவும் இல்லை. நமக்கு எந்த பணமும் தேவையில்லை, நிறைவாக வாழ்ந்து விட்டோம். இனிமேல் வாழ்வது எல்லாமே போனஸ், பாபா கொடுத்த போனஸ். உயிரோடு இருப்பது, மூச்சு வாங்குவது, பேச்சு பேசுவது, நடப்பது, உயிர் வாழ்வது, உண்பது அனைத்துமே அவர் கொடுத்த கொடை. ஆகையினாலே இனி நமக்கு எதுவும் தேவையில்லை. ஏதாவது தேவை என்றால் அவர்களே வருகிறார்கள், அவர்களே சொல்லிக் கொள்கிறார்கள், அவர்களே அன்னதானத்திற்கு நன்கொடை கொடுக்கிறார்கள், அவர்கள் பேரிலே அவர்கள் நடத்திக் கொள்கிறார்கள். அதிலே ஒரு அன்னதானத்தை அதை நாம் செய்வதனாலே, அதை நாம் கொடுப்பதனாலே நமக்கும் ஒரு அதிலே பரிக்கை கிடைக்கிறது. நாமும் அந்த பரிக்கையை சாப்பிட்டு நமக்கும் பாபாவுடைய பெயரை சொல்வதற்கு உரிமை உள்ளது என்று சொல்லிக் கொள்கிறோம். சக்தி கிடைக்கிறது, சத்து கிடைக்கிறோம். ஆகினாலே பாபாவுடைய பிள்ளைகளாக நீங்கள் அனைவருமே பாபா சொல்லிய 2 நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இருங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். போரடித்து சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் போரடித்து போகும். ஆனாலும் கூட அதுவே நமக்கு பழகியும் போகும் என்பது நிதர்சனமான உண்மை. நம்பிக்கை என்பதற்கு என்னை விட ஒரு உதாரணமாக என்னுடைய சொந்தக்காரர்களோ நண்பர்களோ அறிந்து வைத்திருக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் என்னை விட சாதாரணமாக இருந்து உயர்ந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். என்னை விட உயரத்திலிருந்து கீழே விழுந்தவர்களும் யாரும் இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு பாபா என்னை அடுத்தவர்களுக்கு நம்பிக்கையை சொல்லக்கூடிய வகையில் என்ன வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க பாபாவுடைய அருள் கொடை மட்டும்தான். ஆகவே நீங்களும் நம்புங்கள் என்று நான் சொல்லுகிறேன். நீங்களும் நம்புங்கள். உலகத்திலேயே ஒரு பெரிய மகான் இருக்கிறார் என்று சொன்னால், உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது பாபாவாகத்தான் இருக்க முடியும். இன்றைக்கு ஏன் அவரை நம்புகிறார்கள்? எல்லா குழந்தை கூட பாபா என்று குழந்தை சொல்லுதே. ஒரு பாடல் எழுதினேன். குழந்தை கூட பாபா என்று குழந்தை சொல்லுதே, குவலயமே அதிசயத்து குனிந்தே தொழுகுதே அப்படின்னு ஒரு பாட்டு நானும் கூட எழுதினேன். இப்ப இந்த மாதிரி பாடல்கள் எழுதுவதற்கும் ஒரு நம்பிக்கையை மற்றவர்களுடைய மனதில் விதைப்பதற்கும் எனக்கு சக்தி வந்திருக்கிறது, அருகதை இருக்கிறது என்று சொன்னால் ஒன்றுமே இல்லாத ஜீரோவாக இருந்த என்னை இப்படி மாற்றியது யார்? சாட்சாத் பரபிரம்மம் அவரே தான். குருவருளும் திருவருளும் பரிபூர்ணமாக ஒருவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பாபாவை தவிர வேறு யாரையும் நாம் சிக்கன பிடிக்க முடியாது, சீக்கிரமாக நாம் அணுக முடியாது. எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியை என்று அடிக்கடி நான் சொல்லுவேன். வைஷ்ணவனாக இருந்தாலும் சைவனாக இருந்தாலும் மற்ற மதத்தினராக இருந்தாலும் எத்தனை மதத்தினர் சேர்ந்தவர்கள் இங்கு வருகிறார்கள். நம்முடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவ அன்பர்கள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவரும் வந்து இங்கு கூட்டு பிரார்த்தனை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். வெற்றிகரமாக திரும்பச் செல்கிறார்கள். அழுது கொண்டு வருகிற மக்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டு திரும்பச் செல்கிறார்கள் என்று சொன்னால் அது பாபாவை தவிர வழியே இல்லை. எனக்கு வழி இல்லை, குழந்தைக்கு கல்விக்கு வழி இல்லை, நான் வெளிநாடு செல்வதற்கு விசாவிற்கு வழி இல்லை, எனக்கு குழந்தை பிறக்கவில்லை, திருமணம் நடக்கவில்லை, வீடு விற்கவில்லை, வீடு வாங்கவில்லை,
எனக்கு உடல்நிலை சரியில்லை, இப்படி என்று எத்தனையோ இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டு, எதற்குமே வழி இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் வழி கொடுத்து இது வழி என்று கரம் பிடித்து கூட்டிக் கொண்டு செல்லுகிறவர் நம்முடைய வழித்துணை பாபா நம்முடைய வாழ்விலும் துணை இருக்கிறார். பாபா தரிசனம் பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம். வண்டலூர் வாருங்கள், வலியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், என்றென்றைக்கும் பாபாவோடு நீடூழி வாழ்ந்து நீண்ட வெற்றியை நிலைத்த புகழையும் அடைவதற்காக உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். வண்டலூர் வழித்துணை பாபா கூட்ட பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்கள் நண்பன், உங்கள் அன்பன், உங்கள் சகோதரன் சாயிராம்ஜி. ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.